வெல்கம் டு மனி டாக்கீஸ். அன்ஹிங்க்டு இது வந்து ஹாலிவுட் திரைப்படம். இது வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி தான். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி வந்து டியூல்னு ஒரு படம் வந்து பார்த்தோம். அதுவும் வந்துட்டு ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவின்னு பேசியிருக்கோம். அது வந்துட்டு ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணதுனால வந்து வர்ற பிரச்சனையை வந்துட்டு அந்த படம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி வந்து இதில் வந்து சாரிங்கிற ஒரு வார்த்தை வந்து சொல்லாதனால அந்த சைக்கோ வந்துட்டு எப்படி வந்து அவன் கொடூரமாக நடந்துக்கிறாங்கிறத அந்த படத்துடைய கதை. உங்களுக்கு இந்த சைக்கோ கேரக்டர் பண்ண வந்துட்டு ரசல் க்ரௌனுங்கிற ஒரு மிகப்பெரும் நடிகர். கிளாடியேட்டருங்கிற படத்தில் நடித்து ஆஸ்கர் அவார்டு வாங்கின ஒரு நடிகர். உங்களுக்கு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சைக்கோ கேரக்டர் பண்ணதான் அவர் இந்த படத்தோட ஸ்பெஷல்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா வந்துட்டு இங்கெல்லாம் வந்துட்டு இமேஜிங்கிற வட்டத்தில் சிக்கிக்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரிலாம் கேரக்டர்லாம் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு ஹாலிவுட்லலாம் வந்து அப்படி நினைக்கிறது கிடையாது. ப்ரூஸ் வில்லிஸுங்கிற வந்து ஒரே ஒரு அவரும் வந்துட்டு அந்த ஆன்டி ஹீரோ பண்ணியிருக்காரு. உங்களுக்கு அதேமாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவாஜி வந்துட்டு ஏகப்பட்ட படங்கள் வந்துட்டு ஹீரோ ஃபஸ்ட்டு படத்தில் மிகப்பெரிய உச்சத்தை போனாலும் வந்துட்டு ஆன்டி ஹீரோ கேரக்டர் வந்துட்டு நிறையா பண்ணியிருக்காரு. உங்களுக்கு அதான் ஒரு பக்கம் ஹீரோவை நடிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ஆன்டி ஹீரோ பண்ணுறதுலாம் வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து மிகப்பெரிய சாதனை தான் சொல்லணும். உங்களுக்கு அந்தளவுக்கு இந்த படத்துல வந்துட்டு ரசல் க்ரோ பண்ணியிருக்காரு. அதாவது வந்து கதை வந்துட்டு ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து கதைக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. ஒரு நைட் எஃபெக்ட்டு, ஒரு மிடில் ஏஜ் மேன் வந்துட்டு ரொம்ப டென்ஷனில் ஒரு வண்டியில் உட்காந்துருப்பாப்புல காரில். காரை விட்டு இறங்குவாப்புல, வீட்டுக்குள்ளே நுழைவாப்புல. அங்கே ஒரு கொடூரமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வெளியே வருவாப்புல. கட் பண்ண டே எஃபெக்ட்டு ஒரு குடும்பம் நேச்சுரலுங்கிற ஒரு பெண் 35-40 வயசு இருக்கும். அந்த அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு 15 வயசில் ஒரு பையன். அவங்க வந்து சிங்கிள் பேரண்ட்டு, டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. இப்போ வந்து பையன் வந்து கல்ச்சரல் ப்ரோக்ராம் போயாகணும், டைம் ஆயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு வேலைக்கு நேரமாகிடுச்சு. இந்த மாதிரி கண்டிஷனில் வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக வந்துட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. காரில் போய்கிட்ருக்காங்க. எல்லா இடத்துலையும் டிராஃபிக் ஜாம் ஆகுது. மாற்றி போயிட்டுருக்காங்க. ஒரு இடத்துல வண்டி நிற்கிது. அங்கே வந்து சிக்னல் விழுந்த பிறகு வந்துட்டு ஒருத்தன் வந்து வண்டி எடுக்காமல் இருக்கான். இப்போ வந்து பயங்கரமாக ஹார்ன் அடிக்கிறாங்க. அப்படியும் வண்டி எடுக்கலை. அப்போ ஓவர்டேக் பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இவங்க அங்கே போனோன்னு சிக்னல் நிற்கும்போது வந்துட்டு வண்டி அந்த எடுக்காத வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறான். அவன் வந்துட்டு கார் கண்ணாடி இறக்கிட்டு கார் பக்கத்தில் விண்டோ பக்கத்தில் இருக்கிற அந்த பையனை பார்த்துட்டு கண்ணாடி இறக்க சொல்கிறான். இறக்கிட்டு, மேடம் ஏன் வந்து அப்படியே ஹார்ன் அடிச்சிங்க? ஹார்ன் வந்துட்டு எவ்வளோ ஃப்ரெண்ட்லி அடிக்கணும் தெரியுமா அப்படின்னு தான் அடித்து காமிக்கிறான். கேட்ட ஒன்று, நீ வந்து வண்டி எடுக்கல, அதனால தான் ஹார்ன் அப்படி அடித்தேன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மேடம், சாரி, அதுக்காண்டி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்றைக்கி நேரம் சரியில்லை, ஏதோ குழப்பத்தில் இருந்தேன், என்னோடய மன்னிப்பை ஏற்றுக்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து நீங்கள் அப்படி ஹார்ன் அடித்ததுக்கும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்து சொன்னோன்னே, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்து இவன் வந்து ஆர்ஸாக பேசுகிறா. இப்போ வந்துட்டு 2 பேருக்கும் வாக்குவாதம் முடிச்சது. உங்களுக்கு அதை வந்து எல்லாருக்கும் ஒரு நேரம் சரியில்லாமல் இருக்கும், எனக்கு நேரம் சரியில்லை, அதே மாதிரி நீங்களும் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ வந்துட்டு பைத்தியக்காரன் வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு போவான். அதுக்கப்புறம் நடக்கிறப்போ வந்துட்டு மோசமான சம்பவங்களாக நடக்கும். உங்களுக்கு அந்த சைக்கோக்காரங்கிட்ட வந்து தன் மகனையும் எப்படி காப்பாற்றுறாங்கிறதான் வந்துட்டு படம். உங்களுக்கு படம் எடுக்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஸ்க்ரீன் பிளேக்கு என்னென்ன வேணுமோ அதை பூரா வந்துட்டு காட்சி ரீதியாக வந்துட்டு அழகாக சில விஷயம் நுணுக்கமான சீன்லாம் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி நடிப்பு, அந்த பையன் வந்துட்டு அந்த ஆளுக்கும் அம்மாவுக்கு நடக்கிற அந்த கான்வர்சேஷனில் வந்து என்ன ஆரம்பிச்சுல அந்த பதட்டத்தை வந்து அழகாக காட்டுவான். அதே மாதிரி அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கிறேன் அவங்க மன உளைச்சலையும் நல்லா காட்டுவான். அதேமாதிரி அந்த ஆர்டிஸ்ட்டும், அம்மா கேரக்டர் பண்ண அந்த ஆர்டிஸ்ட்டும் மிக பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்துட்டு ஒரு ஆக்ஷன் படம், த்ரில்லர் மூவியில் கூட வந்துட்டு ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு என்கிற விஷயத்தில் கூட வந்துட்டு உணர்வுகளை கூட அழகாக வந்து அந்த அம்மாவுக்கும் பையனுக்கு நடக்கிற உரையாடல் அதான் ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு அதாவது தாய் வந்துட்டு தன் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றா எப்படி வந்து போராடுவாங்கிற வந்து இந்த படத்தை வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. அவசியம் பாருங்கள். யூடியூப்பில் வந்துட்டு தமிழ் டப்பிங்லேயே இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.